ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். இன்றைக்கி வீடியோவில் பட்டன் போல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பட்டன் ஸ்க்ரூ அல்லது பட்டன் போல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பட்டன் போல்ட்டு எப்படி சைஸை மென்ஷன் பண்ணுறாங்க, இதுக்கு என்னென்ன அலைன் கீ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான மெசேஜ் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, genreviews.online அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த பொருள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ரிவ்யூஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த ரிவ்யூஸை கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த genreviews.online அப்படிங்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, அதாவது கிராசரிஸோ இல்லை கிளாத்திங்ஸோ ஃபர்னிச்சரோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமோ, இந்த மாதிரி எந்த ஐட்டமாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு அருமையான டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் இந்த genreviews. ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் பட்டன் போல்ட். இதை பட்டன் போல்ட் இல்லாட்டி பட்டன் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இந்த போல்ட்டை டைட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டினரி ஸ்பேனர்ஸோ டபுள் எண்டு அல்லது ரிங் ஸ்பேனர்ஸோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு இதை நம்ம வந்து டைட் பண்ண முடியாது. அலைன் கீ அப்படிங்கிற ஒரு டூல் தான் யூஸ் பண்ணி தான் இந்த போல்ட்டை வந்து டைட் அல்லது லூஸ் பண்ண முடியும். அந்த அலைன் கீயோட ஃபிகரை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அலைன் கீ வந்து ஹெக்ஸகனல் ஷேப், அதாவது அருங்கோண வடிவத்தில் இருக்கிற ஒரு ஸ்பேனர் செட்டு தான் அது. இதைத்தான் வந்து அலைன் கீன்னு சொல்கிறோம். இந்த அலைன் கீயை வச்சு எப்படி பட்டன் போல்ட்டை பயன்படுத்துறது, டைட் வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பட்டன் போல்ட்டோட தலைப்பகுதியில் அருங்கோண வடிவத்தில் ஒரு டெப்த் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டெப்த்துக்குள்ளே தான் இந்த அருங்கோண வடிவத்தில் இருக்கிற அலைன் கீயை உள்ளே நுழைச்சி டைட் அல்லது லூஸ் பண்ணி இந்த அலைன் போல்ட்டை பயன்படுத்தலாம். இந்த அலைன் போல்ட்டை எந்த வகையான சைஸில் நம்ம அளக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அலைன் போல்ட்டு, அதாவது 6 mm அப்படிங்கிறது வந்து அந்த போல்ட்டோட திக்னஸ். இதே 16 mm அப்படிங்கிறது அந்த போல்ட்டோட லென்த்து வித்தவுட் ஹெட்டை வந்து கணக்கெடுக்காமல் இருக்கிற மீதி இருக்கிற த்ரெட் இருக்கிற ஏரியாவை நம்ம லென்த்தாக மென்ஷன் பண்ணுறோம். அதைத்தான் இங்கே M6/16 கொடுத்துருக்கோம். M6 அப்படிங்கிறது போல்ட்டோட திக்னஸ், 16 அப்படிங்கிறது லென்த்து. இந்த முறையில் தான் நம்ம வந்து இந்த இருக்கிற எல்லா அலைன் போல்ட்டையும் நம்ம வந்து சைஸை வச்சு மென்ஷன் பண்ணி பயன்படுத்துகிறோம். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன அலைன் போல்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன வகையான சைஸஸ் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் பார்க்கலாம். அதாவது நம்மகிட்ட மினிமம் சைஸ் இருக்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து M3 அலைன் போல்ட்டு. இந்த M3 அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி அந்த டயக்ராம் சொல்லியிருந்தேன், திக்னஸ் தான். M3லேயே உங்களுக்கு லென்த்து எவ்வளோ வேணாலும் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். மார்க்கெட்லேயும் நமக்கு தேவையான லென்த்தெல்லாம் கிடைக்கிது. M3 அப்படிங்கிறது வித்து, அது ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதில் லென்த்து நீங்கள் 16ஓ 20ஓ 25ஓ 30 50 அந்த மாதிரி என்ன சைஸு நம்ம என்ன பயன்பாட்டுக்கு தேவையோ அந்த சைஸஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இங்கே லென்த்தை கொடுக்கல, அந்த சைஸ் திக்னஸ் மட்டும் சொல்கிறேன். M3 அலைன் போல்ட்டுக்கு 2 mm அலைன் கீ யூஸ் பண்ணி டைட் பண்ணலாம். இதே M4 அலைன் போல்ட்டுக்கு, பட்டன் போல்ட்டுக்கு நம்ம வந்து 2.5 அலைன் கீ பயன்படுத்துகிறோம். M5 பட்டன் போல்ட்டுக்கு 3 mm அலைன் கீயும், M6க்கு 4, M8 பட்டன் போல்ட்டுக்கு 5 mm, M10 பட்டன் போல்ட்டுக்கு 6 mm, M12 பட்டன் போல்ட்டுக்கு 8 mm, M14க்கும் 8 mm, M16க்கு 10 mm, M20க்கு 12 mm, M24க்கு 14 mm. இந்த மாதிரி நம்ம பட்டன் போல்ட்டுக்கு உண்டான ஸ்பேனர்ஸை பயன்படுத்துகிறோம். இந்த M3, M4, M5 எல்லா சைஸஸ்க்குமே லென்த்து நமக்கு என்னென்ன தேவையோ அது மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்குது. லென்த்து வேரி ஆகிட்டே இருக்கும், பட் திக்னஸ் மாறாது. இந்த திக்னஸ்க்கு இந்த ஸ்பேனர்ஸு நம்பர் ஸ்பேனர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைட் வைக்கிறதோ அல்லது லூஸ் பண்ணுறதோ பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.